இப்போ திமுக கூட்டணியில் இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வெற்றிக்கான மிகப்பெரிய பலமாக அமையுமா, அது ஒரு வேல்யூ ஆடடாக அமையுமா? ஏன்னா 96 இல்லை 21 அப்போ வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, ஆனால் இப்போ இவங்களே தான் ஆட்சியிலையும் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு கூட்டணிங்கிறது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும்? இவ்வளோ பெரிய கூட்டணிக்கு தேவை என்ன இருக்குன்னு முதல்ல யோசி. அது என்ன பண்ணுங்கிற ரெண்டாவது பார்ப்போம். என்ன தேவை? நீங்கள் குறிப்பிட்டது போல நான் நல்லாட்சி கொடுத்துருக்கிறேன், பெண்களுக்கு இலவசம் கொடுத்துருக்கிறேன், அவர்கள் கேட்காதெல்லாம் கொடுத்துருக்கிறேன், 5000 ரூபா கொடுத்துருக்கிறேன், 1000 ரூபா கொடுத்துருக்கிறேன், நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு, ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருக்கேன், யாருமே கோரிக்கையே வைக்காதவர்களுக்குலாம் கொடுத்துருக்கேன். நான் ப்ளஸ் 2000 போனஸாக வச்சுக்கன்னு கொடுத்துருக்கேன். இவ்வளோ அள்ளி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு கண்ணை மூடிட்டில் ஓட்டு போடணும். எனக்கு காங்கிரஸ் கட்சி கூட இவ்வளோ டக் ஆஃப் ஆர், எனக்கு எதுக்கு தேமுதிக உள்ளதுக்கு போடணும், மக்கள் நீதி மையத்தை உள்ளே போடணும், ஒரு கட்சி பாக்கி இல்லாமல் ஆளுக்கு ஒரு சீட்டாக கொடுத்து இவ்வளோ பேர் இது கொடுத்து உள்ளே போடணும். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு பார்க்கணும். கிரவுண்ட் லெவலில் தமிழக முதலமைச்சருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கலாம், நல்ல மனுஷப்பா அப்படின்னு இருக்கலாம், ஒரு ஹார்ம்லெஸ் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் கிரவுண்ட் லெவலில் கட்சிக்காரங்களோ நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம், நம்ம வேலூரில் பார்க்குறோம், அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்க்குறோம், அண்ணா பல்கலைக்கழகம், இந்த மாதிரி எங்கே போனாலும் வந்து கட்சிக்காரங்க மற்றவங்கன்னு ஏகப்பட்ட புகார்கள் வந்து நிற்கிற பார்க்குறோம். அப்போ வந்து கிரவுண்ட் லெவலில் கட்சிக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கிற பார்க்குறோம். அந்த ஆன்டி இன்கம்பன்சியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டணி தேவைப்படுது. இது மெட்டீரியலைஸ் ஆகுதா இல்லையாங்கிறது பல கட்டங்களை தாண்டி தான் சொல்ல முடியும். இதுக்கு பலன் கிடைக்குதா இல்லையாங்கிறது பல கட்டம் சாப்பிடணும். அதுக்கு வந்து கேண்டிடேட்டு, கான்ஸ்டிடுவன்சி, எதில் நிற்கிற ஆள், தேர்தல் வாக்குறுதிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் சார்ந்தான் சொல்லணும். இட் வில் டேக் சம் டைம்.